The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ஏன் உதயநிதியை கொண்டு வராங்கன்றது நம்ம விளக்க தேவையில்லை, அது தெரிஞ்சதுதான். ஒய் நவ் அப்படின்ற கேள்வி, அதான் ஒய் நவ் அப்படின்றது வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் இதுவே இட் இஸ் டூ லேட். துணை முதல்வராக பதவியேற்றது கூட வானதி சீனிவாசன் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நான் திருமதி வானதி சீனிவாசன் கிட்ட வேற யாரும் எடுக்கல, அதனால நான் எடுக்கிறேன். சொலிசிட்டர் ஜெனரலாக எப்படி உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்தார், அப்போ உங்களுடைய கட்சியிலும் இது உண்டு. ஸ்டாலின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பலம் வாய்ந்த ஒரு தலைவராக தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஆனால் கட்சிக்குள்ளே அவருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். ஸ்டாலினுக்கு பிறகு இவர் சரியானவர் அப்படின்றத கட்சிக்குள்ளே ஏற்றுக்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் 3வது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நேற்று வந்து பொறுப்பேற்றாரு. அவருடன் 4 பேர் அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றாங்க. அதுல 2 பேர் ஏற்கனவே அமைச்சர்களா இருந்தவங்க தான். 2 பேர் புதிதாக 2 பேருக்கு வந்து வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. அதே போல 3 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு, அதாவது அமைச்சராக இருந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி இல்லாமல் போயிருக்கு. அதுல ஒருவர் கொறடாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அது குறித்து நம்ம பார்த்தோம்னா எதிர்வினைகள், வாழ்த்துக்கள் நிறைய வந்திருக்கு, நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு, நிறைய கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் தமிழக அரசியல் களத்துல வந்து பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி பார்க்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நேற்று வந்து பொறுப்பேற்றாரு? ஆமா, அதை எப்படி பார்க்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்குள்ள வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் வரக்கூடாது அப்படின்ற அவங்கள ஒரு முன்னேற்பாடு செய்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறது, அந்த இடத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறது, கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருக்கணும். கட்சிக்குள்ளே வந்துட்டு எந்த விதமான ஒரு டிசென்ஷன், அதிருப்தி வந்துடக்கூடாது, அது வந்துட்டு பெருசாகிடக்கூடாது. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலைஞர் இருந்தபோது ஸ்டாலின் வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக வந்த ஒரு செயல் தலைவராக வந்ததுலேருந்துட்டு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. எந்த விதமான அதிருப்தியும் தலை தூக்காதபடி இருக்கு. அதே மாதிரி ஒரு நிலை எதிர்காலத்துல எனி இவென்ச்சுவாலிட்டி அப்படியே மட்டும் நிறுத்திக்கிறோம் அந்த வார்த்தையை. அந்த மாதிரி ஏற்படும் போது அந்த மாதிரி ஒன்றும் ஆயிடக்கூடாது, அது லீடர்ஷிப்ன்றது ஒரு கிரைசிஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த கிரைசிஸ் இல்லாத இப்பொழுதே ஒரு அக்செப்டன்ஸை கொண்டு வந்துடும் அப்படின்றதுக்காக உதயநிதியை கொண்டு வராங்க. ஏன் உதயநிதியை கொண்டு வராங்கன்றது நம்ம விளக்க தேவையில்லை, அது தெரிஞ்சது தான். கொண்டு வந்துட்டாங்க, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு திமுகவிலேயே வந்துட்டு ஒரு 95% அப்படியே ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது. ஒரு சிலர் அப்படி அதுக்கு ஒரு அதிருப்தி தெரிவித்தாலும் கூட அது வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு தான் அந்த கட்சியினுடைய கட்டுக்கோப்பு அப்படி இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னோம்னா ஸ்பெசிஃபிக்காக உதயநிதியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது. ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு அரசில் மட்டும் இல்லை, கட்சியினுடைய தலைமையை நோக்கி. ஸோ இது வந்துட்டு ட்வின் அப்ஜெக்டிவ், 2 நோக்கங்களை கொண்டது. ஒன்று வந்துட்டு அவரை வந்துட்டு அடுத்த முதல்வர் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் அடுத்த தலைவர் இவர் தானே சொல்கிற மாதிரி, இதில் எந்த விதமான டிஸ்பியூட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு தீவிரமாக அதில் ஈடுபட்டு செய்து முடிச்சிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதில் வந்து அந்த கட்சி முடிவெடுக்கிறது தான் நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பான்மையோர் ஏற்றுக்கிறாங்க அப்படின்றத தாண்டி 2 கேள்விகள் அப்படின்றது வருது. என்னன்னா விசிகால இருந்து சமீபமாக அந்த துணை முதல்வர் கோஷம் மாதவர்ஜுனா கூட திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வர் ஆனா என்ன, நடிகர்கள் முதல்வர் ஆகும்போது சமீபத்தில் வந்தவங்க துணை முதல்வர் ஆகும்போது திரும்ப ஆகக்கூடாதா அப்படின்ற கேள்விகளை தொடர்ச்சியாக வந்து கேட்டுகிட்டே வந்தாங்க. அது ஒரு விவாதங்களாக போச்சு. இன்னொரு கேள்வி, செந்தில் பாலாஜி அவர் ஜாமீன் கிடைத்த உடனே இந்த பதவி ஏற்பு அப்படின்றது நடந்திருக்கு. இதற்கு ஏதாவது தொடர்பு இருக்கா தற்போது உதயநிதி பதவி? உதயநிதியை ப்ரொமோட் பண்றது அப்படின்றது அவங்களுடைய நீண்ட கால திட்டம். அவரை என்னைக்கு வந்துட்டு இளைஞர் அன்னைக்கு கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு அது ஒரு பவர் சென்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரை சட்டப்பேரவை தேர்தலில் நிற்க வச்சது அப்படின்றது அது உறுதிப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு விளையாட்டுத்துறை கொடுத்தது இன்னும் உறுதிப்படுத்துச்சு. விளையாட்டுத்துறைக்கு அதிகமான ஊக்கத்தை கொடுத்தது எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துச்சு. இப்போ வந்துட்டு ரொம்ப அதை வந்துட்டு படிப்படியாக செஞ்சுக்கிட்டே வராங்க. செஞ்சுட்டு வந்துட்டு அவர் தூக்கிட்டு வந்துட்டு 2வது பொசிஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்த நிறுத்துறாங்க. ஒரு 2வது பொசிஷன் கூட துரைமுருகன் கிட்ட தான் இருக்கும். ஆனால் இவர் துணை முதல்வர் அப்படின்ற 3வது பொசிஷனில் இப்படி உட்கார வச்சுறாங்க. ஒய் நவ் அப்படின்ற கேள்வி, அதான் ஒய் நவ் அப்படின்றது வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் இதுவே இட் இஸ் டூ லேட். அதாவது அவர் வந்துட்டு அமெரிக்க பயணத்துக்கு முன்னாடி இதை செய்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அப்போது அந்த அதிருப்தியாக தான் ரஜினிகாந்த் பேசுறது வரைக்கும் அதை வெடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் வந்துட்டு துரைமுருகனுடைய ரியாக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு இணக்கமாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளோ லேட் ஆயிருக்குது. இதுவே லேட்டு தான். ஸோ அவங்க வந்துட்டு பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நாளைக்கு தேர்தல் களத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே
ஒரு பக்கம் ஸ்டாலினுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி உதயநிதியினுடைய பரப்புரைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு ஒரு வேனை கொடுத்து அவருக்கான ஏற்பாடுகள்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டு எல்லாமே செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ க்ளீனாக பார்த்தீங்கன்னா அடுத்த தலைவர் இவர் தான், திமுகவினுடைய அடுத்த முதல்வர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்ற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இதில் வந்துட்டு நம்ம விசிகாவை வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஆதவ அர்ஜுனானுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அம்பு அது சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு துணை முதல்வர் பதவிக்காக வந்துட்டு ஒன்றும் திருமாவளவன் உழைச்சிட்டு இவ்வளோ காலமாக. அவருடைய 40 ஆண்டு கால அரசியல் 35 ஆண்டு கால அரசியல் அப்படின்றது அது வேற, அதனுடைய கோணமே வேற, அவருடைய சமூக தாக்கம் அப்படின்றது வேற, அது வேற, இது வேற. இவரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அவரை ப்ரொமோட் பண்ண முடியாது, அது வேற. ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி உதயநிதி கலைஞர் ஃபேமிலி அப்படின்றதில்ல, இந்த நாட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆமாம், அது எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் அது இருக்குது. இப்போ கருணாகரனுக்கு அப்புறம் ஒருத்தர் இல்லையா, அந்த மாதிரி நிறைய வந்துட்டு அப்படி டெல்லி வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது வேற, காஷ்மீர் வரைக்கும் அது சொல்லிக்கிட்டே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி அதுதான் அப்படி இருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய சமூக கட்டமைப்பே வந்துட்டு அப்படிதான். எனக்கு அப்புறம் என் புள்ள அப்படின்ற மாதிரி தான். சொத்து தான் இங்கே மையப்படுது. ஆரிஜின் ஆஃப் தி ஃபேமிலி ஸ்டேட், ஆரிஜின் ஆஃப் தி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட் அப்படின்னு எங்கில்ஸ் எழுதினார்ல, அதை நம்ம பார்க்கணும். ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலி, அடுத்தபடியாக ப்ராப்பர்ட்டி அதை பலப்படுத்துது. ப்ராப்பர்ட்டியை தக்க வைக்கும் போது அதுக்கான ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஒட்டுமொத்தமான அந்த நிர்வாகம் சுரண்டல் எல்லாத்துக்குமே சேர்த்தாம நிலவுடைமை அந்த அதில் வந்துட்டு அப்படி வந்துடுது. ஸோ அந்த நிலவுடைமை சிந்தனை தான் வந்துட்டு இந்திய அரசியல் கட்சிகளிடையே ஃபியூடல் தாட்ஸ் அதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணுது. எனவே இதெல்லாம் ஒரு சாதாரணம். அன்னைக்கு ஜமீன் இன்னைக்கு ஜமீனோட புள்ள அப்படின்ற மாதிரி தான். அதனால அது ஒன்றும் இல்லை. அதனால ஆதவ அர்ஜுனானுடைய பேச்சு வந்துட்டு அந்த தொடர்பற்றது. அது திருமாவளவன் சொல்லக்கூடியது என்னன்னா அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்துட்டு என்னன்னா மிக ஆழமானது. ஒவ்வொரு கட்சிக்கும் வந்துட்டு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, இலக்குகள் இருக்குது. அந்த இலக்கை அவங்க அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு அதிகாரம் தேவை. அந்த இடத்துல தான் அம்பேத்கர் சொல்றாரு, அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் முதன்மை நோக்கம் அப்படின்னோம்னா கைப்பற்றி என்ன பண்றது, சுகத்தை அனுபவிக்கிறது இல்லை, அதை வச்சுட்டு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய திட்டமிடப்பட்ட அந்த இலக்குகளை நிறைவேற்றுவது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அவர் திருமாவளவன் சொல்றாரு. இவர் சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனானுடைய அந்த அந்த புரிதல் வந்துட்டு ரொம்ப சாதாரணமானது. திருமாவளவனுடைய சிந்தனை வேற, அது அம்பேத்கரை ஒட்டி வர்றது. இப்போ அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதன் இப்போ ஒரு எடுத்துக்காட்ட சொல்ல போனோம்னா இப்போ வந்துட்டு சிந்தனை செல்வன் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய 4 எம்எல்ஏக்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர். எடுத்துக்காட்டா அவர் வந்துட்டு ஒரு அமைச்சராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்நேரத்துக்கு வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சரி அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் எப்படி செய்வாங்க, நம்ம வந்துட்டு சமூக ரீதியாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு அப்படியே ஒதுக்கி வச்சு ரிசர்வ் தொகுதிக்கு மாட்டேன் ஒரு வேட்பாளர்கள், ரிசர்வ் தொகுதி, அப்புறம் வந்துட்டு ஆதி திராவிட நலத்துறை, இப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறோமே. அவங்க வெளியில் வந்துட்டு ஒரு பொதுவான ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்றத வந்துட்டு நிரூபிச்சிருப்பாங்க. அது வாய்ப்பே இல்லை. அப்போ 4 பேர் அங்கே உள்ளே போனாங்க அப்படின்றத தவிர விடுதலை சிறுத்தைகளுக்கு வேறு. இதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கமும் அதிருப்தியுமாகும் இருக்கு. ஆமாம். எனவே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னம்னா இதை வந்துட்டு ஒரு அரசியல் ஆக்குறாரு. ஒரு தன்னுடைய அரசியலுடைய ஒரு அப்ஜெக்டிவ் என்னது, இங்கே வந்துடணும், பெரிய 3வது பெரிய கட்சி இந்த அளவுக்கு வந்துட்டதுக்கு பிற்பாடு அதிகாரம் அப்படின்னு சொல்றாரு. அது வந்துட்டு ஆக்சுவலாக அவர் 26 தான் அந்த அப்ஜெக்டிவ் வருது, 24 கிடையாது. 24 அவருக்கு வந்துட்டு பிஜேபி ஒழிக்கணும், 26 தான். ஸோ அந்த 26 அப்ஜெக்டிவ் வந்துட்டு அவர் அதான் வச்சுட்டு அடிப்படையாக போக போறாரு. அதில் ஒன்றும் இருவருப்பட்ட சந்தேகம் இல்லை. ஏன்னா கூட்டணியினுடைய ஈக்குவேஷனே மாறுறதுக்கான சூழல் அங்கே தான் ஏற்படும். அண்ணா திமுக முடியாது அப்படின்ட்டு திமுக இன்னும் வெளிப்படையாக சொல்லலை ஒரு கூட்டணி ஆட்சிக்கு. ஆமாம், எல்லாம் டெல்லியில் பங்கெடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, இங்கே கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு தயங்குறாங்க. இங்கே தலைக்கு ஒரு சீக்கா தாடிக்கு ஒரு சீக்கா தான் இங்கே வந்துட்டு ஃபிலாசபியாக இருக்குது, பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. அப்போது இந்த ஒரு அடிப்படையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் கூட்டணி அமைவுக்கான கேரளாவில் எப்படி நடக்குதோ, மேற்கு வங்கத்தில் எப்படி இடதுசாரிகள் கூட்டணி இருந்ததோ, இங்கேயும் இடதுசாரியும் ஜனநாயக முன்னணியும் இருக்கும் கேரளாவில், அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் ஏற்படும் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். செந்தில் பாலாஜி பற்றி கேட்டோம். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஜாமீன் அவருக்காக வெயிட் பண்ணாங்களா அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, செந்தில் பாலாஜிக்கு வந்துட்டு ஒரு உரிய இடம் தரணும் அப்படின்றதுல வந்துட்டு முதலமைச்சர் ரொம்ப குறியா இருந்திருக்கிறாருன்றது நல்லா தெரியுது. காரணம் என்ன, ஒரு சில செய்திகளும் பார்த்தோம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இது தியாகம், ஒரு உறுதியா நின்றது அப்படின்னா செந்தில் பாலாஜியை வச்சு ஒரு முயற்சி நடந்திருக்குது இடி வழியா திமுக உடைக்கிறதுக்கோ ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ அந்த இடத்துல அந்த உறுதியா நின்னாரே அப்படின்றதுக்காக அதை அங்கீகரிக்கணும்னு இவர் நினைக்கிறாரு.
அதில் ஒன்றும் ஒரு பிழை இருக்காது. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தங்களுக்காக நிற்கக்கூடிய உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு தொண்டருக்கு அல்லது ஒரு நிர்வாகிக்கு வந்துட்டு ஒரு முக்கிய இடம் கொடுக்கணுன்றதுல வந்துட்டு எந்த விதமான தவறல. ஆனால் டைமிங் இருக்கு இல்லையா, இப்போது அவருக்கு வந்துட்டு போட்டிருக்கக்கூடிய அந்த பெயில் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையானது. சாட்சிகளை கலைக்கக்கூடாது. அது என்ன சாட்சிகளை கலைக்கக்கூடாதுன்றது நான் புரியவே இல்லை. 471 நாள் உள்ளே இருந்ததுக்கு பிறகு வந்துட்டு இவரால் வெளில வந்துட்டு சாட்சிகளை குலைக்க முடியும்னா அது எப்படி? அது என்னன்றது அவங்க தான் விளக்கணும். நீதிமன்றமும் ஈடி தான் விளக்கணும். ஏதாவது ஒரு விடயத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த நீதிமன்ற நிபந்தனை மீறிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே ஈடி போனாங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் ஒரு அமைச்சரவையில் இருக்க முடியாது. ஆமாம். அப்போ அதுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். உடனே இங்கே இருக்கிற ஆளுநர் அந்த வேலையை செய்வார். ஸோ நீங்கள் ஏன் அவரை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்படிலாம் கேட்பாங்க. ஆக்சுவலாக ஒருத்தர் தண்டிக்கப்படும் வரை அவர் குற்றவாளி அல்ல, அவ்வளோ. ஆமாம். இப்போது டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்பான ஒரு பெயில் விசாரணையில் வந்துட்டு ஒன்று சொல்லிச்சு. இவர் முதல்வராக இயங்குறதுக்கு தடை விதிக்கணும்னு பிஜேபி சார்பாக போடப்பட்ட மனுவை நிராகரிக்க சொல்லிச்சு. அரசமைப்பின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை, ஒரு கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் முதல்வராக இருக்காரு. அவருடைய பணியை அவர் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு எந்த விதமான சட்ட அடிப்படையும் இல்லைன்ட்டு. ஆமாம். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வியாக்கியானம். ஏன்னா இது வரைக்கும் என்ன அப்படின்னா, கேஸ் போட்டாச்சு நீ வெளில வா அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண பார்லன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. இதை வந்துட்டு ஆமா. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி கிடையாது அப்படின்ட்டு. அதனால இதை ஒருவேளை ஸ்டாலின் யோசிச்சிருக்கலாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பலப்படுத்துறோம். ரெண்டாவது, செந்தில் பாலாஜி வந்துட்டு ஒரு வைட்டல் காக், அதாவது ஒரு பெரிய ஒரு எந்திரத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிறாரு. தேர்தல் களத்துல ரொம்ப பலமான பணியாற்றிய முன்னணி தளபதிகளில் ஒருத்தர் செந்தில் பாலாஜி. அவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு இந்தாண்ட ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரைக்கும் நீலகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த அந்த செயல்திறன் தான் வந்துட்டு திமுகவுக்கு ஒரு பெருவெற்றியை தந்தது அப்படின்னு ஸ்டாலின் நம்புறாரு. அது மேபி நகர்ப்புற உள்ளாட்சியில் ஜெயிச்சது. அதுக்கப்புறம் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னு நாடாளுமன்றம் உள்ளேருந்து இயக்குனர்லாம் சொல்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்துட்டு நம்ம அங்கீகரித்து பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியே கூட வந்துட்டு நாளைக்கு இந்த அழுத்தத்தின் மூலமாக தடம் மாறக்கூடிய ஒரு நிலையை விட்டுறக்கூடாது, நம்ம அனுசரித்து நம்ம பதவியை கொடுத்து அவர் வந்து நம்மளோட அழுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் அவருக்கு. அவரை தியாகின்னு சொன்னது விமர்சனத்துக்குள்ளே இருக்குல்ல. நிறைய பேர் வந்து நீங்கள் தியாகி, சீமான் அவரே சொல்லியிருக்காரு தியாகின்னு வந்து சொல்லலாமா அப்படின்னு. அதாவது நம்ம விமர்சிக்கலாம், அவர் எப்படி விமர்சிக்க முடியும்? ஒரு கட்சியை உடைக்கிறதுக்காக அவர் வழியாக முயற்சி பண்ணாங்க, அதை அவர் தாங்குறாரு. அதனால அவர் நீண்ட நாள் சிறையில் இருக்க வேண்டி வந்துச்சு, அது அவர் தியாகன்றாரு. ரைட்டுங்களா? எமர்ஜென்சியில் கூட இவ்வளோ காலம் உள்ளே இருந்ததில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு, ஒரு ஒப்பீடு அவர் சொல்கிறாரு. எனவே அது அவர் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அவருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த அனுபவம், அந்த அழுத்தம் வந்துட்டு கட்சியை பாதிச்சிருக்குமோன்றக்கூடிய ஒரு தலைவருடைய பதட்டம். இப்போது ஸ்டாலின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பலம் வாய்ந்த ஒரு தலைவராக தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்காரு. ஆனால் ஊழல் அப்படின்ற ஒரு இடம் புறையோடி போன ஒரு விடயம். அந்த ஊழலை வச்சு கட்சிகளை என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம். காங்கிரஸை பார்த்தோம், அப்புறம் சிவசேனாவை பார்த்தோம், தேசியவாத காங்கிரஸ் கட்சியை பார்த்தோம், பல்வேறுபட்ட மாநிலங்களில் பார்த்தோம். அப்படியே ஒரு விழுங்கிறதே நடந்துச்சு. திருக்குறள் ஆரம்பித்த அந்த விடயம் அப்படி. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு வந்துட்டு திமுக தள்ளப்படாத இருந்ததுக்கு காரணம் வந்துட்டு கட்டுக்கோப்பு. அந்த கட்சியை பொறுத்தவரை கட்டுக்கோப்பு, அது கொள்கை கட்டுக்கோப்பு தான், அடிப்படை தான் அதுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்துட்டு உடைச்சிடக்கூடாது அப்படின்றதுல வந்துட்டு ஸ்டாலின் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. தன்னுடைய தலைமையில் அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கான முழுமையான அந்த சட்ட ரீதியான விடயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக திமுக செஞ்சிச்சு. அவரை இண்டிவிஜுவலாக அவர் செயலாற்றவே விடலை. ஃபுல்லாக வில்சன், அப்புறம் இன்னொருத்தர் என்ஆர் இளங்கோ, இப்படின்ற இவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சட்ட ரீதியான அனைத்து பணிகளையும் வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அந்த பொறுப்பு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போது செந்தில் பாலாஜி வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படின்ட்டு. பொதுவாக எப்படின்னா, ஒரு ஊழல் வழக்கில் வந்து இவர் சிறையில் இருந்து வர்றாரு, நீங்கள் எப்படி தியாகின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தானே எழுப்பப்படுது. இல்லை, நிரூபணமாகாத ஒரு விடயத்தை வந்துட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் அவர் சொன்னதுக்கான அடிப்படையை நான் சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் அந்த பாயிண்டே சொல்றாரு, கட்சியை வந்து இது பண்ணுறதுக்கான முயற்சிகள். ஒரு சதியை வந்துட்டு இவர் முறியடிச்சிட்டாரு. அது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா செந்தில் பாலாஜி வந்துட்டு இப்போ என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன்தான், ஒரு சாதாரண சின்ன வயசு ஆள் தான் அவர்.
ஆனால் அவருக்கு கிட்ட இருந்த பொறுப்புகள்லாம் பாருங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒன்று மின்சாரத்துறை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆயத்தீர்வை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மது விலக்கு. இது 3மே பார்த்தீங்கன்னா அரசுக்கும் ரெவென்யூ வர்றது, ஆட்சியாளர்களுக்கும் ரெவென்யூ வர்றது. ஆமாம், அப்படியாப்பட்ட துறைகள் இதெல்லாம். ஸோ அப்படியாப்பட்டவர் எப்படி நெருக்கி கிறுக்கி ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவங்க கேப்சர் பண்ணாங்களே. மற்றபடி இந்த வடக்குன்றது ஒரு 1.62 கோடி அப்படின்றதுலாம் ஒரு பிரச்சனையே ஒன்றும் கிடையாதுன்றது நமக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல வந்துட்டு அவர் கட்சியை காப்பாற்றிட்டாரு, நின்னாரு அப்படின்றதுல வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு மகிழ்ச்சி அடைகிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த தியாகி என்று சொல்றது. உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்றது கூட நிறைய விமர்சனங்கள் வருது. வான சீனிவாசன் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை சொல்லியிருக்காரு, குறிப்பிட்ட பேருக்கு தான் சூரியன், மற்ற எல்லாருக்கும் சூரிய கிரகணம் தான் இருக்கு அப்படின்னு. வாழ்த்துக்கள், அன்புமணி வாழ்த்திருக்காரு, வாழ்த்துக்களும் வந்திருக்கு வெளியில இருந்து. அதே போல விமர்சனங்களும் வருது. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனம்? இல்லை, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் கருத்துக்கள் வந்துட்டு வசதிக்கு தக்கவாறு இருக்கும். நான் திருமதி வானதி சீனிவாசன் கிட்ட வேற யாரும் எடுப்பல, அதனால நான் எடுப்புறேன். சொலிசிட்டர் ஜெனரலாக எப்படி உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்தார்? ஏன் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் யாருமே இல்லையா? அப்போ நடந்த உங்களுடைய கட்சியில் நடந்த அந்த ஸ்ட்ரகிள் எனக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய கணவர் சீனிவாசன் அந்த இடத்துக்கு அவர் வந்தார். அது என்னது? இது ஒரு தகுதி திறமை தான் அப்படின்னோம்னா, பொதுவாக மத்திய அரசுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் ஆஜரான ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் எனக்கு தெரியும். ஆனால் அவர் பின்னுக்கு தள்ளிட்டு சீனிவாசன் முன்னாடி வந்தார். எப்படி வந்தாரு? அவரு ஏபிபில இருந்து இருக்காருன்னு நினைக்கிறேன் கட்சி அமைப்புல. இருக்கட்டுங்க ஐயா, பட் டேலண்ட்னு ஒன்று ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? ஒரு சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னோம்னா அப்போ அந்த இடத்துல நீங்க பார்க்கணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன். இப்போ அப்படியாப்பட்டவர் வந்துட்டு உயரக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுடைய ஹஸ்பண்டை கொண்டு வந்துட்டு ரொம்ப சரி. சீனிவாசன் அப்படி இல்லை, வந்திருப்பாரா? அப்போ உங்களுடைய கட்சியிலையும் இது உண்டு. ஹெச் ராஜா கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு. 50 வருஷம் திமுகக்காக உழைச்சவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குறீங்க. நான் இந்த கேள்வி ஒரு திமுககிட்ட கேட்டேன். பல பேர்கிட்ட நான் விளக்கம் விட்டுருக்கேன். ஆனால் அவர் சொன்னார், இப்போ யாரை வச்சா திமுகவில் அவங்க வந்துட்டு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அது சொல்லுங்க அப்படின்னாரு. என்ன பார்த்து? எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் கட்சியோட எங்களை ஒப்பிடாதீங்க. அவங்க வேற, நாங்கள் வேற. ஆனால் கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி அப்படின்றது என்னன்னா எங்கள் கட்சிக்கு பாதுகாப்புன்றாங்க. ஒரு டிசன்ஷன்லேருந்து நாங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு பாதுகாப்பு. ஏன்னா கலைஞர் திமுகவுக்கான ஆபத்தான இடம் வந்துட்டு கட்சியிலேருந்து உருவாகல, குடும்பத்திலேருந்து உருவாச்சு. நல்லா கவனிங்க நீங்கள். திமுகவுக்கு ஏற்பட்ட லீடர்ஷிப் கிரைசிஸ் எல்லாமே குடும்பத்திலேருந்து உருவாச்சு. அடிக்கடி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின். இப்படி எனவே அந்த குடும்பத்தை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா அந்த கட்சியில் பிரச்சனையே கிடையாது. மற்ற எல்லாம் வந்துட்டு ரீஜனல் ஸ்டால்வார்ட்ஸ் தான். யாராக இருந்தாலும் அந்த மாவட்டத்தை தாண்டி கிடையாது. அது கலைஞர் ஒழுங்குபட்டார். பேராசிரியருக்கு பிறகு, ஆற்காடு வீராசாமிக்கு பிறகு யாருமே வந்துட்டு மாவட்டத்தை தாண்டி கிடையாது. துரைமுருகன் கூட மாவட்டத்தை தாண்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ ஆற்காடு வீராசாமியும் ஐயா பேராசிரியர் அன்பழகனும் இல்லாத நிலையில், அது பதவி கட்சி பொறுப்பில் இல்லாத நிலையில் அவர் ஒருத்தர் இறந்துட்டாரு. அவங்களுக்கு வேற யாருமே பிரச்சனை கிடையாது, எல்லாம் ரீஜனல் தான். சீனியர்னு பார்த்தா துரைமுருகன் தான் இருக்காரு. துரைமுருகன் கூட அவரோட மாவட்டத்தை தாண்டி கிடையாது, அவர் செல்வாக்கு செலுத்தவே முடியாது. அது கலைஞர் அப்பவே பண்ணிவிட்டார். அது அவருக்கு என்ன அப்படின்னோம்னா ஒரு சீனியர் அப்படின்றதுனால பொதுச் செயலாளர் அப்படின்னு கொண்டாந்து வச்சுட்டாரு. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஸ்டாலினை வந்துட்டு அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் கொண்டு வர்றதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சவர் துரைமுருகன். எனவே துரைமுருகனுடைய அனுமதி இதுக்கு வேணுன்றதுனால தான் இவ்வளவு காலம் தாமதமாச்சு. ஸோ இன்னைக்கு துரைமுருகனும் வந்துட்டு சம்மதம் கொடுத்ததனுடைய விளைவு தான் இது ரொம்ப ஸ்மூத்தாக நடந்து முடிச்சிருக்குது. சரிதான் அப்படின்னு அவர் கடைசியில் சொல்லிட்டார்ல, வெளிப்படையாக சொல்லிட்டார்ல, சரி கொஞ்சம் அவ்வளோதான். உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்று இருக்காரு. அவர் முன் இருக்க சவால்கள் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயங்களை அவர் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி நீங்க எந்த விஷயங்களை பார்க்குறீங்க? கட்சிக்குள்ள அவருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். ஸ்டாலினுக்கு பிறகு இவர் சரியானவர் அப்படின்றத கட்சிக்குள்ள ஏத்துக்க அவர் பலம் பெறுவார். அது மட்டும் தான் சவால். இல்ல துணை முதல்வராக ஆட்சியில் நான் சொல்றேன், நிர்வாகத்துல ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு அவருடைய அப்பா இருக்கிறாரு, ஸ்டாலின் இருக்காரு, மற்ற சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. இவர் என்ன சாதிக்க போறாரோ இதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன இவருக்கு சவால் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் முதல்ல தமிழ்நாட்டோட முதல் துணை முதல்வராக அவர் தான் வந்தாரு. இப்போ உதயநிதி வந்திருக்காரு. ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு ஒற்றுமை இல்லை வந்து ஒரு ஒப்பீடு அப்படின்ற மாதிரி அப்ப இருந்த போது அவருக்கு ஒரு பெரிய அதிகாரம் கிடையாது. ஸ்டாலினுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா கலைஞர் வந்துட்டு இவரை வளர்த்தெடுக்கணும் அந்த ரேஞ்சில் அப்படின்னு நினைக்கல, பொசிஷன் கொடுத்தாரு. ஆனா இவரை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. இதுதான் வித்தியாசம். ஓபிஎஸ்மே துணை முதல்வராக இருந்தார்ல, நீங்க அந்த விஷயங்களை எப்படி பாருங்க? ஓபிஎஸ் இருந்தது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா
அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் எவ்வளோ இடம் கொடுத்தாரு எடப்பாடி அப்படின்றது தான் முக்கியம். கொடுக்கலன்னு அவரே வெள்ளத்தை சொல்கிறாரு. அப்புறம் அவன் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு கேபினட் டிசிஷன்லேயும் வந்துட்டு இவர் இருந்து இவருடைய கருத்தை சொல்லி செஞ்சார் அப்படின்னோம்னா துணை முதல்வராக ஒரு செயலை இவர் செய்கிறாருன்னு அர்த்தம். துணை முதல்வர் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் இருக்கும், பொசிஷன் கொடுப்பாங்க, அவ்வளோதான் அப்படின்னோம்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இருந்த போதும் ஓபிஎஸ் இருந்த போதும் உதயநிதி அந்த இடத்துல வரும்போது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அவருக்கான நீங்க சொன்ன மாதிரி அவருக்கான அதிகாரம் புஷ் சப்போர்ட்லாம் இருக்கும்போது அது ஒரு செயல்பாடுகள் வந்து துரிதமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, துரிதமா போறது பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இவர் விளையாட்டுத்துறையை மட்டும் தான் வச்சிருக்காரு. விளையாட்டுத்துறை அப்புறம் முதலமைச்சருடைய அந்த திட்டங்களை செயலாக்கத்துறைய மேற்பார்வை தான் வச்சிருக்காரு. இந்த திட்டங்கள் செயல்படுத்துவதனுடைய அந்த மேற்பார்வை அந்த இடமே வந்துட்டு பெரிய இடம், விளையாட்டுக்கு இணையான பெரிய இடம். அந்த இடத்த வந்துட்டு உதயநிதி நல்லா பண்ணார் அப்படின்னோம்னா மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும். ரொம்ப சீக்கிரம் பார்த்து தான் கொடுத்துருக்காரு ஸ்டாலின். ஸோ அது போயிட்டு மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும். அதை அவர் எப்படி செய்யறாருன்னு பார்ப்போம். இப்போ அமைச்சரவை 3 அமைச்சர்கள் வந்து இப்போ வந்து பதவி வந்து எடுத்திருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், குன்னூர் ராமச்சந்திரன் 3 பேருக்கும் வந்து பதவி வந்து போயிருக்கு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சருடைய தனித்த உரிமை அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஒரு ஜனநாயக ஆட்சியில் வந்துட்டு நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுக்கிற நமக்கு வந்துட்டு இப்போ அந்த தொகுதி குன்னூர் மக்களுக்கு ஏன் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மந்திரி பதவி பறிக்கப்பட்டது ஒரு கேள்வி இடமே இடாது. அதுக்கு எங்க அது பதில் தேடுறது? இன்னொன்று ஒரு படுகர் ரெப்ரசன்டேஷனாகவும். ஆமாம், அப்படிதான். அந்த ரெப்ரசன்டேஷனும் சேர்ந்த மாதிரி தான் வருது. இப்போ ஒரு செஞ்சி மஸ்தான் அந்த தூக்கிட்ட உடனே அந்த இடத்துல சாமு நாசரை கொண்டு வராங்க. ஏன் வரீங்க? ஏன்னா ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் வேணும், அதனால அப்படி. அது இல்லாத எடுத்த உடனே அது ஏன் எடுத்தாங்க அப்படின்றதுக்கான சில காரணங்கள் தெரியணும்ல, அது தெரியணும். இப்போ நான் இந்த விஷயத்தை நான் எங்கேருந்து கொண்டு வரேன் அப்படின்னோம்னா, நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு வேறொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதை நான் ரொம்ப வெளிப்படையாகவே அதை எதிர்த்து பேசுனேன். காரணம் என்ன அப்படின்னோம்னா, அவர் எந்த இடத்துல தப்பு பண்ணார் சொல்லுங்க. தெரியும் எனக்கு, சீனியர்கள் வந்துட்டு அப்ரூவ் பண்ணுன்னு சொன்ன விடயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கேள்விக்கு உட்படுத்தினார். தவறு ஒன்றும் இல்லையா? அவர் தான் நிதி அமைச்சர், அவர்கிட்ட தான் அப்ஜெக்டிவ் இருக்குது இல்லையா? அந்த அந்த ஃபினான்ஸ் அண்ட் பட்ஜெட்டிங் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு அவர் தான் சட்டப்படி அதை தான் அதை மேனேஜ் பண்ணணும். அப்போ ஒரு கேள்வி கேட்பார் தான். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த டெபிசிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போது ஸ்பெண்டிங் வந்துட்டு சரியாக போகுதான்றதை அவர் பார்க்கணும். ஆனால் அவர் தூக்கிட்டீங்களா அந்த பொறுப்பில் இருந்துட்டு? அப்போ எந்த விளக்கத்தையும் கொடுக்கல. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன், பழனிவேல் தியாகராஜன் அளவுக்கு டேலண்டடாக, துறை ரீதியான டேலண்டடாக திமுக யாருமே கிடையாது. இன்னைக்கு இருக்க அமைச்சர்கள் யாருமே கிடையாது. மா சுப்பிரமணியம் பின்னாடி வந்து நிரூபிச்சிருக்கிறார். அவர் இன்னொருத்தர் அந்த இந்து சமய அறநிலையத்துறை சேகர் பாபு நிரூபிச்சிருக்கிறார். இந்த மாதிரி பலர் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் உதயநிதிக்கு கொடுத்த அளவுக்கு சப்போர்ட்டு யார் கொடுத்தீங்க? அப்படி நீங்கள் பழனிவேல் தியாகராஜனுக்கு நீங்கள் கொடுத்துறீங்கன்னா அதனுடைய நிலைமையே வேறையாச்சு. ஐயா, இதில் தான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, அமைச்சர்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படின்ற கருத்து தான் வந்து சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா, இல்லை வேறு சில விஷயங்களும் இதில் வந்து ரோல் இல்லை? அதாவது கட்சியுடையத்துக்காக ஒருத்தர அமைச்சர் பதவியில நீக்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்போ செஞ்சி மஸ்தானனுக்கு கட்சிக்கிட்ட அதிருப்தி, மாவட்ட ரீதியான பிரச்சனை. அது செஞ்சி மஸ்தானன் வகித்த அந்த பொறுப்புல அவர் சரியா இருந்தாரா இல்லையா? அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் மந்திரி ஆயிட்டாருன்னா மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு தந்துடணும். ஆமா, அவர்கிட்ட ஏற்கனவே அந்த இதுதான் வச்சு மாவட்ட பொறுப்பாளர் எடுத்துட்டீங்க. எடுத்துட்ட உடனே அப்புறம் இதுல இருந்து தூக்குறது அப்படின்றது என்ன ஆகும்? அப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு வளர்ந்து வரக்கூடிய இடத்துல வந்துட்டு அவனுடைய சிறகை வெட்டுற மாதிரி இதெல்லாம். ஸோ வளர்ந்து வந்துடக்கூடாது, நாளைக்கு ஒரு சேலஞ்ச் ஆகிடுவான் அந்த மாதிரிலாம், இல்லாட்டி வெளில போய்ட்டு ஒரு ஃபோர்ஸ் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் இருக்குதோ அப்படின்னு சிந்திக்க வேண்டியது இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளிப்படையாக மக்களுக்கு தெரியணும் இவரை எடுக்கிறாங்க. ஆமாம், இவர் எடுக்க வேண்டியவர் தான். இப்போ சாமு நஸ்ருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, அங்கே ஆவினில் நடந்த குளறுபடி. ஆமாம், மறுபடியும் அவருக்கு அந்த குளறுபடியை தரல. ஆனால் அந்த இடத்துல நீக்கிறதுக்காக நீங்கள் கொடுத்த ஆள் தான் வேற ஒரு அமைச்சர் எடுத்து வந்து போட்டீங்க, மனோ தங்கராஜ் போட்டீங்க. மனோ தங்கராஜும் ஃபெயிலியர் ஆகிட்டாரா? எதுக்கு அவரை தூக்குறீங்க? புரியல. பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.